அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைனாலே ரூமில் ஏதாவது ஸ்பெஷலாக ரெடி பண்ணணும்ல. அதனால் நேற்றே பார்த்தீங்கன்னா நானும் அலி அப்புறம் நம்ம அத்தானு எல்லோரும் பிரியாணி போடலான்னு நினச்சோம். ஆனால் அலிக்கு வந்து நேற்று நைட்டு மேடத்திட்ட கேட்டேன், அவங்க விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா, வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, தொழுகை முடிஞ்சோன்னு வேலை இருக்குது, நீ வேணால் ஈவினிங் போடனாங்களா, ஈவினிங் வந்து பிரியாணி போட முடியாதுல்ல. ஸோ அதனால நானும் அத்தானும் சேர்ந்து இன்றைக்கி எப்படியா பிரியாணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காலையில் எழுந்திரிச்சிட்டோம். 8 மணிக்கே ஃபோன் அடிச்சு எழுப்பிட்டாரு. நான் தூங்கினதே 3 மணிக்கு. 8 மணிக்கு அடிச்சுட்டே இருந்தார், நான் ஃபோன் எடுக்கலை. இப்போ ரூமுக்கே வந்து தட்டி எழுப்பிட்டாரு. எழுப்பிட்டு பிரியாணிக்கு ரைஸு அதுக்கப்புறம் ஆனியன்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டு போகிறாரு. இப்போ அவரையும் கூப்பிட்டுட்டு நேராக லுலுமாலில் போயிட்டு மட்டனு இல்லைனா பீஃப், ஏன்னா வாரம் சிக்கன் தானே சாப்பிட்றோம், இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சாப்பிடுவோம் சொல்லி மட்டனு இல்லை பீஃப் வாங்கலாம்னு பிளான் போட்டிருந்தோம். இப்போ போயிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது சாப்பிட்டுட்டு பீஃப் வாங்கிட்டு வந்து பிரியாணி ரெடி பண்ணோம். ஸோ இப்போ பழைய ஜிஎம்சி எடுத்துகிட்டு போயிடுவோம். அதான் நமக்காண்டி வெயிட் பண்ணிக்கிருக்காரு. வாங்க போகலாம். நம்பிட்டோம். காலைல வெயில் பாருங்க எப்படி அடிக்குது. அப்போ ஹீட்டாக இருக்குது. காலைல மணி 8:30 தான் ஆகுது. ஆனால் வெயில் செம்ம ஹீட்டு. ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு டீ குடிக்கணும். அதுக்கப்புறம் தான் போய் திங்ஸ் எல்லாம் வாங்கணும். லுலுமால் வந்து பார்த்தேன், 9 மணிக்கு காலைல ஓப்பன், 8 மணிக்கு வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டு 11 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்களா லுலுமால். அதுங்காட்டியும் போயிட்டு எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ எல்லா திங்ஸும் இருக்குது ரூமில். திங்ஸ் பார்த்தீங்கன்னா பாதி இன்னும் நேரத்தையே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போது பீஃபு அல்லது சிக்கன் இல்லை மட்டன் ரேட்டு இங்கே 40 ரியால் இருக்கும். பீஃப் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 30 ரியால் 29 ரியாலுக்கு ஆஃபர் கிடைக்கும். ஸோ அதனால் பீஃப் தான் வாங்கணும். பீஃப் வாங்கினா போதும். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு பீஃப் சாப்பிட்டு. அத்தான்னு பார்த்தீங்கன்னா கோவத்தில் போயிட்டாரு. வந்து கதவு தட்டினாரு. 3 தடவை ஃபோன் அடித்தார். நான் கடைசியாக 3 தடவை எடுத்துட்டு நான் ரெடி ஆகிருந்தேன் 10 நிமிஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்கிட்டேன். மறுபடியும் வந்து கதவு தட்டாரு. என்னடா 10 நிமிஷம் நம்ம தூங்கிட்டோமே அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கோவத்தில் போயிட்டாரு சாமான்லாம் வச்சுட்டு. இதுதான் அத்தான் ரூம். இங்கே பாருங்க, குப்பையை போட்டு அத்தான் நடந்து வராரு. வீட்டு காலையில் எழுந்திரிச்சு க்ளீன் பண்ணிட்டு இருந்தால் இவரை மாதிரி இருக்கணும். இங்கே பாருங்க, சாமான்லாம் கொண்டு போய் போட்டுட்டு கையை பாருங்க டென்ஷன் இல்லாமல் நிற்காருன்னு. அத்தானோ வாங்க அத்தானோ யாருங்க இந்த மண்ணங்காடி தான் வேற வேலையும் எனக்கு ரெடியாகி வாரம் தானே சொன்னேன். பைய கதவு கை எடுங்க. இப்போ தருங்க கதவு பிடி கையில் எடுத்துருவீங்க. உங்களுக்கு பைய அட்டாச்சு அள்ளி அடைஞ்சுடுறேன் எல்லாத்தையும். அத்தானுக்கு வந்து கோவம் லேட் ஆயிடுச்சு சொல்லி அவரு கோவத்தில் இருக்காரு. நான் என்ன பண்ணேன், கையா கெதியா தான் எடுத்துக்கிட்டு அத்தானே. கதவு அடைங்க அத்தானே. சீட் பெல்ட் போடுங்க அத்தானே. சீட் பெல்ட் கத்தரி முக்காலிஃபா வந்துடும் தெரியுங்களா. சீட் பெல்ட் போடாட்டா அப்படின்னா லூல் வந்துடும். லூலில் வந்து இறங்கிட்டோம். டிராஃபிக்கே இல்லை, அதனால கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம். நம்ம அத்தான் பார்த்தீங்கன்னா வேகமாக இறங்கி போகிறாரு. சீக்கிரம் ரெடி பண்ணணும். காலிலேருந்து பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டுக்கிட்டே இருக்காரு. வாங்க போய் பீஃப் மட்டும் தானே வாங்கணும். பீஃப் வாங்கணும். அதுக்கப்புறம் மெயின் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெய் வாங்கணும். ஏன்னா பிரியாணிக்கு நெய் இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நெய் கிடச்சினா நெய் வாங்கணும். பேக் சைடு டோர் 2 வந்துட்டோம். இதான் லுலுமால். காலில் அந்தளவு கூட்டம் இருக்கான்னு நினைக்கிறேன். சரி உள்ளே போய் பார்ப்போம். அத்தானே காலில் கூட்டம் இருக்காதுல்ல. சரி வாங்க அத்தானே. நல்லா இளம் ஆட்டுக்கறியா தொடக்கறி வேணும் நமக்கு, சரிங்களா? தொட்டக்கறி தான் இன்றைக்கி எடுக்கணும். தொடக்கறி வச்சு தொட்டக்கறி வச்சு இன்றைக்கி வேறு லெவல் பண்ணுறோம், சரிங்களா? மாம்ஸ்ட்டு பீஃப் வாங்கிட்டோம். மாம்ஸ் காமிங்க. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 700 கிராம் இருக்குது. 15 ரியால். நம்ம ஊருக்கு 350 ரூபா வரும். மாம்ஸ் நெய் இங்கே லாஸ்ட்டு எப்படிங்க மாம்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா நெய் மட்டும் எடுக்கணும். நெய் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடலாம். இங்கே என்ன இருக்கும் சார் நெய்? அப்போ சின்னதே விலை கூடல மாம்ஸ் இங்கே. இந்த நெய்க்கு 9 ரியால் 100 மில்லி 6 kg நெய். பாதாம் ஆஃபர் போட்டிருக்காங்களா? பாதாம் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. 1/2 kg. ஆமாம் 1/2 kg மாம்ஸ் 1/2 கிலோ. 18 ரூபா பரவாயில்லண்ணா. ஆமாம். ஊருக்கு போய் 2-3 வாங்கிக்கலாம்ல.
பாதாமும் விலை கம்மியாக தான் போட்டுருக்காங்க. நோஸ் கொடுங்க, அது 2 பில்லை போட்டு கிளம்புவோம். சீக்கிரம் அத்தானே டைம் ஆகுது. அவ்வளோதான் வாங்கிட்டோம். இது 2 தான் வாங்கியிருக்கோம், ஏன்னா இதுவே போதுமானது. பார்த்தீங்கன்னா பீஃபும் நெய்யும் வாங்கிட்டோம். இந்த மாதம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தானே, ஏன் கூட்டம் இவ்வளோ இருக்குது? கூட்டம் கம்மி. காலையில் பார்த்தீங்கன்னா லைனில் அவ்வளோ கூட்டம். கார்டு இருந்தால் உடனே பில் போட்டு வந்துருக்கலாம். ஆனால் மாம்சம் கார்டும் கிடையாது, என்கிட்டையும் கார்டு கிடையாது. நாங்கள் 2 பேருமே ஒன்று. அத்தானே அப்படி தானே? அத்தானே ஆமாம் ஆமாம், இதான் நம்ம அத்தானே ஸ்வீட் அத்தானே. தானே வண்டியை கொண்டுருவோம், வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். சாப்பாடு என்ன, நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இப்போ வண்டியை போய் பார்க் பண்ணணும், பார்க்கிங்கே இல்லை. அந்த லாஸ்ட்டில் போட்டுருவோம்மா அத்தானே. ஆமாம் ஆமாம், எல்லோரும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க அத்தானே, நம்ம தான் லேட்டு. என்ன அத்தானே, இந்த லெஃப்டில் ஒரு பார்க்கிங் இருக்குது. இதில் போடுங்க, சாரில் இதில் போட்டுருமா? அந்த கதவை ஓப்பன் பண்ணல அத்தானே, தட்டாதெல்லாம் இல்லை. ஓகே அத்தானே, வாங்க போவோம். இப்போ வந்துட்டோம் ஹோட்டலுக்கு. இப்போ போய் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. இன்றைக்கி இட்லி ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். அத்தானுக்கு பார்த்தீங்கன்னா இடியப்பம் வேணுமா. ஸோ வாங்க நேராக போய் சாப்பிட்டு வரலாம். லாக் பண்ணிக்கிறோம் வண்டியை. எப்பா அத்தானே, நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்க? இட்லி சூப்பராக இருக்கும். இட்லி வேணுமா உங்களுக்கு? இடியப்பம் வேணுமா? அத்தானே உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் ஸ்பெஷலாக உங்களுக்கு இறக்க சொல்கிறேன். இடியப்பமா? சரி வாங்க. அத்தானுக்கு இடியப்பம், எனக்கு இட்லி. இப்போ காலைல லேட்டானவா பார்த்தீங்கன்னா வடைலாம் எதுவுமே இருக்காது, எல்லாம் காலியாக இருக்கும். ஸோ இப்போ என்ன இருக்குதுன்னு தெரில, வாங்க போய் சாப்பிட்லாம். என்ன சாப்பாடு வந்துருச்சு. எனக்கு வந்து செட்டு தோசை, அத்தானுக்கு வந்து பூரி. அத்தானு பூரி எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை, செட்டு தோசை ஆர்டர் போட்டோம். எனக்கு காலைல 10 மணி நாளில் பாதி சாப்பாடு முடிஞ்சிச்சு, குறைய தான் இருக்குது. இட்லிலாம் இல்லைன்ட்டாங்க. சரி தோசை வேணும், தோசை வாங்கியாச்சு. சாயா காமிங்க. ஸோ அத்தானுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு சாயா வேணும்னாரு. ஸோ அதனால ஸ்ட்ராங்காக ஒரு சாயா போட்டு கொடுத்தேன். கசக்கு தான், பின்ன ஸ்ட்ராங் சாயா அப்படி தான் இருக்கும், பின்ன ஸ்ட்ராங் சாயா அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசை சாப்பிட்டோம். தோசை சாப்பிட்டுட்டு ஒரு இது வாங்கினோம், 50 சீவல் வாங்கணும். சீவல் தானே அது? ஓகே வாங்கிட்டோம். அவ்வளோதான். இப்போவே மணி 10 ஆச்சு. இப்போ இன்னும் ரூமுக்கு போயிட்டு சமைக்கணும், பிரியாணி சமைக்கணும். சமைச்சிட்டு டைம் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணமா அவளுக்கு வண்டி பார்ப்போம். சாப்பிட்டு வாங்க. அத்தானு பார்த்தீங்கன்னா பைசா இல்லைன்னாரு. அப்போ நான் சொன்னேன் என்கிட்ட சேஞ்ச் இல்லைன்னா பைசாவே இல்லை சொல்கிறதுக்கு என்ன பீஃப் வேறு வாங்கிட்டோமா. அப்போ அவர் 8 ரியால் தான் இருக்குன்னாரு. கடைசி பார்த்தீங்கன்னா 20 ரியால் கையிலே வச்சுருந்துருக்காரு. துறங்க வண்டியை ஓப்பன் பண்ணாமலே துறங்கடா. எங்கே துறக்கிறேன்? ஓ அத்தானு ஓப்பன் பண்ணிட்டோம்ல. நீங்கள் துறக்க தப்பாக துறக்கீங்க. நீங்கள் என்ன கதைக்கிறீங்க? முன்னாடி ஒரு பங்காளி வந்து சிக்கன் விற்றுக்கிட்டு இருக்கான். சிக்கன் தானே மாம்சம், அது முழுக்கோழி. முழுக்கோழி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லுன்னா 30 ரியாலா? 30 ரியாலா. மாம்ஸ் வந்து எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டாரு அத்தானு. ஆனால் என்னோட ஹிந்தி அத்தானுக்கே புரியாது. அத்தானு ஹிந்தியில் பேசுங்க, நான் பதில் சொல்கிறேன். பேசுங்க அத்தானு. சல யார், ஜல்தி ஜாவ் யார். அத்தான் என்ன சொல்றாருன்னா, ரோட்டை பார்த்து வண்டியை ஓத்துங்க. மண்ணை காட்டி உனக்கு என்ன தெரியுமா அத்தானே? அப்படி சொல்லல அண்ணா என்ன பிடிச்சிட்ட மாத்திலாமாப்ல. எனக்கு ஹிந்தி தெரியும் அத்தானே. தோடா ஹிந்தி ஆத்தா ஹே. தோடா கிதர் ஆத்தா ஹே. ஆத்தா தெரியுமா? ஆத்தா கிதர் ஆத்தா ஊர்ல இருக்க நாட்டுல ஆத்தா. எனக்கு ஹிந்தி தெரியும், ஆனா மாம்ஸுக்கு அந்த அளவுக்கு ஹிந்தி தெரியாது. வேற ஏதாவது பேசுங்க அத்தான். சரி எனக்கு மாம்ஸ்னு வருது. அத்தானு தான். நம்ம அத்தானுக்கு வந்து கொஞ்சம் குறைச்சு தான் ஹிந்தி தெரியும். அரபி வந்து அத்தானுக்கு சுத்தமாக தெரியாது. மேடை வந்து எமீன்னா நம்ம அத்தானி எஸ்ஆர்ல போவாங்க, ரைட்டு போக சொன்னா லெஃப்ட் போவார். ஹிந்தி வந்து பெங்காலி ஹிந்தி பேசுறாரு அத்தானு. ஸோ அதாவது எனக்கு ஹிந்தி பிடிக்காது, அதனால எனக்கு கொஞ்சம் தெரியாது தெரியுமா. உண்மைக்குமே அத்தானே எனக்கு ஹிந்தி பிடிக்காது, அதனால நான் அது லைக் பண்ணல, அதை கற்றுக்கிடவும் இல்லை. ஸோ அத்தானு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஓட்ட ஹிந்தியை வச்சு ஒப்பேத்திக்கிட்டு இருக்காரு. என்ன தானே ஹீட்டு பறக்குது. அப்போ கேப் போட்டிருக்கேன், தலைக்குள்ள இறங்குது பார்த்தானே ஹீட்டு. சீக்கிரம் குடிங்க, ஒரு சாயாவை 2 மணி நேரமா குடிப்பீங்க. சூடா இருக்குமாப்ல சாய். கோல்டு காஃபி எங்கிக்கலாம்ல சொல்லியிருந்தா. ஆமா
ஒரு 2 ரியாலுக்கு உனக்கு கோல்டு காஃபியா? சுடுதண்ணி பிடிச்சி மூஞ்சில் ஊற்றிடுவேன்னு சொல்லுவாங்க அத்தானே. நீங்கள் 2 ரியாலுக்கு கோல்டு காஃபி கேட்க உங்களுக்கு நியாயமாக இருக்கா? நல்ல வேலை கேஷியர்கிட்ட போய் கேட்காம இருந்தேன். சுடுதண்ணி பிடிச்சி ஊற்றிருப்பாங்க கண்டிப்பாக. ஆமாம் ஆமாம் ஆமாம். பிஸ்மில்லா. எப்படி இருக்குது பிரியாணி? ஸோ நான் வச்ச பிரியாணி இன்னைக்கு இது. ஆமாம். பிஸ்மில்லா. தட்டி விடுங்க மாம்சு. பாத்ரூம் ஆடிங்களா மாம்சு? சாப்பிடும் போது பாத்ரூம் தோண்டு வச்சுருங்க. உட்காருங்க. தட்டுங்க அத்தானோ, பார்த்து தட்டுங்க. இன்றைக்கி வந்து பீஃப் பிரியாணி வச்சுருந்தோம். அலி வரேன்னு ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்தான். வெந்துருச்சா நல்லா? அதாவது எனக்கு பிரியாணிலாம் வைக்கவே தெரியாது. ஒரே ஒரு தடவை மட்டும் அலி வந்து சொல்லி கொடுத்தா. அண்ணன் மாம்சு சொல்லி கொடுத்த வந்து நம்ம பிரியாணி எப்படி இருக்கு? அடிபொலி. வேற லெவலில் இருக்கா? பாருங்க எப்படி வருது பாருங்க புகை, சுட சுட. அப்படி மனம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. எங்கள் ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா பிரியாணி இப்படி தான் இருக்குதும். சில்லங்கால் எப்படி இருக்கு மாம்சு? அத்தானோ சொல்லுங்க அத்தானோ. சேம் தானா? ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு டியூட்டி இருந்தால் டியூட்டி போகணும், இல்லை ரெஸ்ட் எடுக்கணும்னா இல்லாட்டி தூக்கத்தை போடுறான். அத்தானுக்கு டியூட்டி இருக்காது, எனக்கு டியூட்டி வந்துடும் இப்போ. சரிம்மா? போதும் 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 போதும். ஸோ ரெடி ஆயிடுச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிடுவோம். சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுவோம். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மணி ஆகுது. மேலே கால் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. சரி எங்கே போகிறாங்கன்னு தெரியல. வண்டியை ஸ்டார்ட் பண்ண நேராக பக்கத்தில் ஒரு 6 கிலோமீட்டர் ஒரு மால் இருக்குது. ஸோ அங்கே போக சொன்னாங்க. இப்போ அங்கே தான் வந்து நிப்பாட்டியிருக்கேன். இன்றைக்கி பிரியாணி பார்த்தீங்கன்னா அத்தான் ரூமில் சமைக்கலை, ஏர் ரூமில் தான் சமைச்சோம். ஏன்னா ஏர் ரூமில் வந்து கேஸ் அடுப்பு இருக்குது, அவர் ரூமில் வந்து கரண்ட் அடுப்பு இருக்குது. கரண்ட் அடுப்பில் வந்து சீக்கிரம் கறி வேகாதுன்னு ஏர் ரூமில் சமைச்சோம். ரூம் வந்து குட்டி ரூம் தானே. இப்போ டிரைவருக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்னென்னா அந்த சமைக்கிற பிரச்சனை. அதுவும் சமைச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆங்கரில் தான் மாட்டி மாட்டி வச்சுருந்தேன். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ட்ரெஸ் எல்லாம் பிரியாணி ஸ்மெல்லு இருக்கும். இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் வரையிலே மேடம் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன ஸ்மெல் இது, என்ன சாப்பிட்டேன், வண்டிக்கு வச்சு சாப்பிட்டேன். அப்போ நான் சொன்னேன் இல்லை மேடம் மத்தியானம் சமைச்சது அப்படின்னு. அப்போ நீ சமைச்சிட்டு குளிச்சுட்டு வேறு வர வேண்டியது அப்படின்னாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நான் சமைக்கும் போது வேறு ட்ரெஸ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு பள்ளியாசலுக்கு போயிட்டு தான் இந்த வந்து ஆங்கரில் வந்து அயன் பண்ணி வச்சிருந்த ட்ரெஸ்ஸு அதை போட்டேன். பட் இருந்தாலுமே ரூம் சின்ன ரூம்னால அந்த ஸ்மெல் எல்லாம் ஃபுல்லாக வெளியே பார்த்தீங்கன்னா ஸ்மெல் போகிறதுக்கு அவுட்ரு ஃபேனும் கிடையாது. நான் கதவை திறந்து போட்டால் நம்ம சமைச்சேன். பட் இருந்தாலும் ஸ்மெல்லு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே ஒரே பிரியாணி மனம் எனக்கே தெரியுது. அதுக்கப்புறம் மோந்து பார்க்க ட்ரெஸ் எல்லாம் பிரியாணி மனம். ஸோ அவசரத்தில் சீக்கிரம் வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்களா. இது செண்டு எதுவுமே அடிக்கலை. வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ பிரியாணி மனமாக இருக்குது. கோயில் என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, நீ வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு மால்குள்ளே வந்து உட்காந்துரு, வண்டிக்குள்ளே உட்காந்துருக்காத, ஸோ அந்த சாப்பாடு ஸ்மெல்ல ஒரு மாதிரி இருக்குது, பிடிக்கல அப்படின்னாங்க. இப்போ வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு மால்குள்ளே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கணும். அதுக்கப்புறம் மேலே கால் பண்ணால் திரும்ப வெளியே வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வாங்க கொஞ்சம் போய் மால்குள்ளே போயிட்டு வந்துடலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த பார்கவனி மால். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதான் ஃபஸ்ட்டு டோரு தெரிஞ்சு பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு டோரு. இங்கேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் இருக்குது. செகண்ட் டோரு, 3வது டோருன்னு சொல்லி கடைசி வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியை விட்டுட்டு உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காரலாம். உட்காந்துட்டு ஒரு 1/2 hour கழிச்சு இங்கே வரலாம், வண்டிக்கு வரலாம். வாங்க வேறு வண்டி அமர்த்திட்டு உள்ளே கிளம்பலாம். வெளியே இறங்குறதுலேயே பார்த்தீங்கன்னா வண்டி ஏசியில் இருந்து வெளியே இருந்து அந்த வெக்க காற்று. மாலுக்குள்ளே வந்து நமக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். லாக் பண்ணியாச்சு. ரிமோட்லேயே லாக் பண்ணிக்கலாம். அப்படின்னா வண்டியிலே ஒரு பட்டன் வந்து அந்த வண்டியை லாக் பண்ணிக்கலாம். எல்லா டிரைவருமே இருக்கும் இந்த டைமில் வந்து வண்டிக்குள்ளே தான் இருப்பாங்க. ஒரு சிலவங்க மாலுக்குள்ளே இருப்பாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நேராக மாலுக்குள்ளே போகலாம். மால்லேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு 1.5 மணி நேரம் தான் மாலில் இருந்தாங்க. வீட்டுக்கு வர அந்த பையன் வந்து ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ண கொடுத்துட்டு வா, 2 மணி நேரத்தில் திரும்ப வாங்கணும்னு சொன்னான். இப்போ பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்துவிட்டோம். 2 தோப்பு 2யும் கொடுத்துட்டு நான் மகரிக்கு அப்புறம் வந்து வாங்கிக்கிறதுன்னா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. வாஷ் பண்ணி அயன் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேலே எங்கேயா போனாலும் போவாங்க. வெள்ளிக்கிழமையா நமக்கு அடுத்து ஒரு 7 மணிக்கு மேலே தான் போட்டுருக்கோம். சரி வாஷ் பண்ண கொடுத்துக்குறோம். வந்துட்டோம் லாண்ட்ரிக்கு. சாமி முடி ஐயோ மணி இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5:56. 6:45 வாங்க சொல்லுவாங்க. 7 மணிக்கு மகரிப் தொழுகை முடிஞ்சிடும். நான் பையன் சொன்னால் நான் 7 மணிக்கு மேலே வெளியே கிளம்பிடுவேன். அதனால் நீ பள்ளியில் போயிட்டு மகரிப் தொழுகை முடிஞ்சோடனே
டேரெக்டாக போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருன்னு சொன்னான். சரி ஓகே அப்படின்னா நம்ம ஆளில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம் கால் பண்ணிட்டேன். அப்போ நான் சொன்னேன் மேடத்துக்கு கூட வந்திருக்கேன், மாமா கூட நான் வெளியே இருக்கேன். மாமானா அம்மா, ஸோ அம்மாவை தான் இங்கே மாமான்னு சொல்லுவாங்க. மாமா கூட வந்திருக்கேன், வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா சரி வந்துட்டு கால் பண்ணு சொன்னான். அதுக்கப்புறம் நான் ரூமுக்கு வந்தோடனே அவனுக்கு கால் பண்ணேன். உடனே வந்து ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து தந்துட்டான். இப்போ வந்து கொடுத்தாச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கார்டனில் தண்ணி அடிக்கலாம் பார்த்தேன் இன்றைக்கி. ஸோ இப்போ டைம் ஆயிடுச்சு. இன்னொரு வேலை வேறு இருக்குது எனக்கு ரூமில். ஃபஸ்ட் இந்த ரூமை கொஞ்சம் நேரம் திறந்து போடணும் என் ரூமை. ஏன்னா அந்த பிரியாணி ஸ்மெல்லு இன்னொரு ரூமு கூட நின்றுக்கிட்டே இருக்குது. இப்போ மறுபடியும் எல்லா ட்ரெஸ்லேயுமே ஸ்மெல் வந்துடக்கூடாது. அதனால் ஒரு 1/2 hour ரூமை திறந்து விட்டு அதுக்கப்புறம் ஏசியை போட்டு விட்டோன்னா அந்த ஸ்மெல் வெளியே போயிடும். ஏன்னா ஏசி இருக்கனால நான் ஏசி போட்டுக்கிட்டே சமைச்சேன். அது எல்லா ட்ரெஸ்லேயும் இருந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான வேலை நம்ம டைகருக்கு சாப்பாடு வைக்கணும். நம்மக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ கரெக்டாக அந்த டயத்துக்கு டெய்லி சாப்பாடு வச்சுருவேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு டியூட்டி போனனால. நான் தலைவன் தேடி பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நேற்று தான் பார்த்தீங்கன்னா என்கிட்ட அடி வாங்கினான். நல்லா வண்டியில் வாஷ் பண்ணிட்டு வந்தேன், வண்டியில் மேலே ஏறி உட்காந்துருந்தான். டைகர் என்னடா இன்னைக்கு சோகமாக இருக்க? டேய் இங்கே வா. அடி வாங்கினதுலேருந்து என் பக்கத்துலேயே வரமாட்டுக்கான். வா சிங்கமா, அடிக்க மாட்டே வா. வா சாப்பாடு தர வா. வா வண்டியில் நம்ம ஏற மாட்டோம்ல, ஏறினா உனக்கு அடி தான். சாப்பாடு எடுத்து வச்சுருவான் அவனுக்கு. வண்டியை பார்த்தா தெரியும், நல்லா பலவலன்னு கழுவி வச்சுருந்தேன். நேற்று ஏறினால அவன் அடிச்சிட்டேன். வா 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 சாப்பாடு தரேன். சாப்பிடு வா. அடிக்க மாட்டேன் சாப்பிடு. ஸோ பயம் இருக்குது. இந்த மண்டையிலே ஒரு போட்டு விட்டேன். ஸோ இப்போ பாருங்க பயந்துக்கிட்டு தான் இருக்குது டைகர். சாப்பிடு டைகர். நான் உள்ளே போனால் தான் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். என்ன செய்யுதுன்னா வண்டி மேலே ஏறி வண்டியை ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் ஆக்கி விட்டுருது. இந்த நவத்தில் பரண்டி டைகர். சரி அவன் சாப்பிட்டோம், உள்ளே போகலாம்.